நண்பர்களே, இன்று நாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம். சிலுவையின் அடிவாரத்துக்கு ஒரு மனப்பயணம். இயேசுவின் வலிமையான, என்றென்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இறுதி வார்த்தைகளை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இவை வழியில இருக்கும் ஒரு மனிதனின் வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த 7 சொற்றொடர்களையும் ஆராயும் போது உங்கள் இதயங்களை திறந்து வையுங்க. அதன் தனத்தின் முக்கியத்துவம் உங்க மீது பாயிட்டோம். இயேசுவின் ஆவி உங்களுக்கு செயல்பட்டோம். வேதனையிலும் கூட இயேசு மன்னிப்பை உதாரணமா காட்டினார். அவர் நம்பிக்கையும் இரட்சிப்பையும் வழங்கினார். கடவுளின் கிருபை எல்லையற்றது என்பதை நமக்கு நினைவூட்டினார். எப்போதும் கருணையுள்ள இயேசு தனது தாயார் கவனிக்கப்படுவதை உறுதி செய்தார். நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நாம் அறிய அவர் மனித அனுபவத்தின் ஆழத்தை கைவிடுதலை சூட உணர்ந்தார். அவரது உடல் தாகம் ஒரு ஆழமான தாகத்தை பிரதிபலித்தது. நம்மை மீண்டும் கடவுளிடம் கொண்டுவதற்கான தாகம். வெற்றி அறிவிக்கப்பட்டது. நமது சுதந்திரத்தின் விலை முழுமையாக செலுத்தப்பட்டது. இயேசுவின் பயணம் முடிகிறது. ஆனா நமது பயணம் இப்போதான் தொடங்குகிறது. உயிர் செழுதலின் வாக்குறுதியில் குளித்தது. நண்பர்களே, இந்த வார்த்தைகளை பற்றி நாம் சிந்திக்கும் போது மன்னிப்பு, இரக்கம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையா நிறைந்த வாழ்க்கையை வாழ அவை நமக்கு வலிமை அளிக்கட்டும். நீங்கள் எந்த சவால்களை சந்தித்தாலும் நீங்க தனியா இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. இயேசு தனது இறுதி தருணங்களில் நமக்கு வழியை காட்டினார். அவர் நமக்கு அன்பை காட்டினார். அவர் நமக்கு வெற்றியை காட்டினார். அதை எப்போதும் உங்களுடன் எடுத்து செல்லுங்க. கடவுள் நல்லவர். உங்க வாழ்க்கைக்கு அவர் அற்புதமான விஷயங்களை கொண்டுள்ளார் என்பதை நினைவுல கொள்ளுங்க.